عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا وتعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى في مقام آخر: يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكون خيرا منهن. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: وكونوا عباد الله إخوانا، أو كما قال عليه الصلاة والسلام. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் மாபெரும் கருணை நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து, மேலும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள்மிக்க உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான புனிதமிக்க ஷேഖുமார்களின் கரம் பிடித்து அவர்களின் புனித பாதணியிலும் பார்வையிலும் அமரும் பாக்கியத்தை நமக்கு பிச்சையாக தந்த அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் ஒவ்வொரு வஸ்துவிலையும் ஹக்கை பார்த்து தரிசித்தவர்களாக வாழ்ந்து மரணித்து சுவனத்திலும் ஒவ்வொரு வினாடியும் நிகாய் மௌலா ஹக் ஜல்ல ஷானுஹு தஆலாவினுடைய தரிசனத்தை பெற்ற நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பீர்பாய்களே, மாணவ கண்மணிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கெல்லாம் ஷேഖுமார்களுடைய தொடர்பை அல்லாஹ் கொடுத்தது எந்த அளவிற்கு ஒரு மாபெரும் நிஅமத் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஈருலகத்திலும் அழிவை ஏற்படுத்தி தரக்கூடிய, பேராபத்துகளை உண்டு பண்ணக்கூடிய, முஹ்லிகாத் அழிவில் ஆழ்த்தக்கூடிய அந்த காரியங்களை விட்டும் நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 100% ஷேഖுமார்களுடைய தொடர்பு நமக்கு கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையிலே கூறி காட்டுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே. அல்லாஹ் நம்மை பார்த்து அழைத்து நம்மை பார்த்து பேசுகிறான்: லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், எந்த ஒரு கூட்டத்தினரும் இன்னொரு கூட்டத்தினரை, ஆக ஒருவர் இன்னொருவரை மட்டமாக பார்த்து கேலி செய்ய வேண்டாம். மட்டமாக பார்த்து கேலி செய்ய வேண்டாம், குறைவாக யாரையும் மதிப்பிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஏன் தெரியுமா? அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், அவர்களை காண யாரை மட்டமாக பார்த்தார்களோ, கேவலமாக பேசினார்களோ, அந்த கேவலமாக மட்டமாக பார்க்கப்பட்ட அந்த நபர், அந்த மட்டமாக பார்த்தார் அல்லவா, அவரை விட மேலானவராக இருக்கலாம். இப்போ நாம் ஒருவரை மட்டமாக பார்க்கிறோம் என்று சொன்னால் அவருடைய ஏதோ ஒரு குணம் அல்லாஹ்விற்கு பிடித்ததாக இருக்கும். அதன் மூலமாக அவர் உயர்ந்த அந்தஸ்தை அவர் அடைந்து விடுவார். நாம் அவரை மட்டமாக பார்த்தோம் அல்லவா, நாம் அவரை விட கீழே அந்தஸ்தில் கூட இருக்கலாம். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான்: வலா நிசாஉம் மின் நிசாஇன் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன,
எந்த பெண்ணும் இன்னொரு பெண்ணை மட்டமாக பார்க்க வேண்டாம், அவர்கள் மட்டமாக பார்க்கப்பட்டவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்களாக கூட இருக்கலாம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். அப்ப இதிலிருந்து நமக்கு சுருக்கமாக என்ன தெரிய வருகிறது? யாரையுமே நாம் குறைத்து மதிப்பிடுதல் என்பது மிகப்பெரிய ஒரு குற்றமாக ஆகிவிடும். ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு நஹி தடுப்பு செய்திருக்கிறான், லா யஸ்ஹர், யாரும் யாரையும் மட்டமாக பார்க்க வேண்டாம், கேலி கிண்டல் செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் நமக்கு தடுத்த விஷயத்தை நம்மில் கொண்டு வருவது என்பது நமக்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கு மட்டுமல்ல, நமக்கு மறுமையிலும் நமக்கு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஆகிவிடும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வருகிறது, முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பைஹகி, இப்னு மாஜா போன்ற பல கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹாஸது, ஒருவருக்கொருவர் நீங்கள் பொறாமை கொள்ள வேண்டாம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை அடுத்து சொன்னார்கள், வலா தனாஜஷு, வலா தனாஜஷு என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் இன்னொருவருக்கு தந்திரம் செய்து சூழ்ச்சி செய்ய வேண்டாம் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. அதாவது ஒரு நபர் வியாபாரம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே சென்று அந்த பொருளை வாங்குவதற்கென்ற ஆசை இல்லாமல் அவர்கள் கேட்கக்கூடிய இந்த விலையை அதிகப்படுத்தி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்வதற்கும் தனாஜஷு என்று சொல்லப்படும். அதே போன்று ஒருவர் இன்னொருவருடைய குறைகளை நீங்கள் தேடி துருவி ஆராய வேண்டாம். அவன் என்ன தப்பு செய்கிறான், இவன் என்ன தப்பு செய்கிறான் என்று பிறருடைய குறைகளை நீங்கள் துருவ வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். அதையடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், வலா தபாகது, ஒருவருக்கொருவர் நீங்கள் கோபம் கொள்ள வேண்டாம். வலா ததாபரு, ஒருவருக்கொருவர் முகத்தை திருப்பிக் கொண்டு நீங்கள் செல்ல வேண்டாம். இது இரண்டு விதமாக வைக்கலாம். ஒன்று ஹிஸ்ஸி ரீதியாக நாம் வைப்போமே, ஆனால் நமக்கு பிடிக்காத ஒரு நபர் வந்தால் யாரை நாம் குறைவாக மதிப்பிடுகிறோமோ அவர்கள் வருவார்களே, ஆனால் நமது முகத்தை திருப்பிவிட்டு அவர்களுடனே சேர்ந்து அமர மாட்டோம். எவ்வாறு ஜாஹிலியா காலத்து அந்த அபூ ஜஹல் போன்ற குறைஷி தலைவர்கள் எல்லாம் பெருமானார் இடத்தில் வந்து சொன்னார்கள் அல்லவா, இது போன்ற மக்கள் எல்லாம் உங்களிடத்திலே அமர்ந்திருந்தால் நாங்கள் எவ்வாறு வந்து அமருவோம் என்று சொன்னார்கள் அல்லவா. அதுபோன்று வெளிரங்கத்தில் அவர்களுடனே சேர்ந்து அமர மாட்டார்கள், அவர்களை ஏறிட்டும் பார்க்க மாட்டார்கள். இன்னொன்று பார்த்தால் அவர்களிடத்திலே தங்கள் கண்ணியத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறத்தை வைத்து உயர்வு தாழ்வு என்பது கிடையாதுமா, இறையச்சத்தை கொண்டுதான் உயர்வு என்பதாக சொன்னாங்க. அப்ப ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார்? சய்யிதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உயர்ந்த அந்தஸ்திலே வைத்தார்கள். ஆக யாரையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைவாக மதிப்பிட்டது கிடையாது. அப்ப எல்லா நபர்களையுமே கண்ணியமான ஒரு பார்வையை கொண்டு பார்ப்பதும் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரக்கூடிய ஒரு வழிமுறை. அப்ப யாரை பார்க்கும் பொழுதும் அந்த பார்வையிலேயே எல்லாம் ஒரு ஆளா என்று அவர்களை மட்டமாக பார்ப்பதையும் மார்க்கம் நமக்கு தடுத்திருக்கிறது. இந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் வருகிறது. வலா யபிஅ பஅதுக்கும் அலா பைஇ பஅதின், ஒருவர் வியாபாரம் செய்யும் பொழுது அந்த வியாபாரத்தை முடிப்பதற்கு முன்னால் நாம் குறுக்கிட்டு அந்த வியாபாரத்திலே நாம் குறுக்கிடுவது என்பதும் மார்க்கம் நமக்கு தடுத்திருக்கிறது. வகுனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வின் அடியார்களை நீங்கள் சகோதரர்களாக இருங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை தொடர்ந்து சொன்னார்கள், அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரராக இருக்கிறார். லா யظلمஹு, அவருக்கு அநியாயம் செய்ய வேண்டாம். வலா யஹ்துலுஹு, அவருக்கு மோசடி செய்ய வேண்டாம். வலா யஹ்கிருஹு, அவரை மட்டமாக பார்க்க வேண்டாம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத் தக்வா ஹாஹுனா,
அத்தகுவா ஹாஹுனா அத்தகுவா ஹாஹுனா என்று யுஷீரு இலா சதுரிஹி தலாத மர்ராத் 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நெஞ்சை, தங்களுடைய உள்ளத்தை சுட்டிக்காட்டியவர்களாக இறையச்சம் என்பது, தகுவா என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா என்ன? வெளிரங்கத்தில் பார்த்த ஒரு நபர் யாராக எல்லா நபர்களிடத்திலேயும் பணிந்து, ஏன் அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய ஆதரவு நமக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை பார்த்தா, தம்பி நல்லா இருக்காமா, இப்படிமா இருக்க, அடே வீட்டில் நல்லா இருக்காங்களா என்று வெளிரங்கத்தில் அவர்களிடத்திலே அன்பை வெளிப்படுத்தி அவர்களிடத்திலே பணிவதை போன்று நாம் செய்துவிட்டு உள்ரங்கத்திலே பார்த்தால், அப்பா அவனுடனெல்லாம் நான் சேர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, அவர்களோடெல்லாம் நான் பேச வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அவர்களை மட்டமாக, மனதளவில் அவர்களை மட்டமாக பார்ப்பது, இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் மட்டமாக பார்க்காத என்றால் கண்களாலும் அவர்களை மட்டமாக பார்க்கக்கூடாது, உள்ளத்தாலும் அவர்களை மட்டமாக நாம் எண்ணக்கூடாது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதை தொடர்ந்து சொன்னார்கள், பிஹஸ்பி இம்ரஇம் மினஷ் ஷர்ரி, ஒரு மனிதன் தீயவன் என்பதற்கு ஐயஹ்கிர அகாவுல் முஸ்லிம, தன்னுடைய முஸ்லிமான சகோதரரை மட்டமாக பார்ப்பதே அவன் தீயவன், கேடு கெட்டவன் என்பதற்கு போதுமானதாக இருக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அன்பானவர்களே, பிறர்களை மட்டமாக பார்க்குதல், நாம் தொழுகிறோம், தொழுதுவிட்டு பிறரை மட்டமாக பார்க்குதல் என்பது மார்க்கம் நமக்கு தடுத்த ஒரு விஷயமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய ஏவலுக்கும் நாம் கட்டுப்பட வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வும் ரசூலும் எதையெல்லாம் தடுத்தார்களோ அதை விட்டும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். ஹஸரத் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் அவர்களை சிறிய வயதிலே அவர்களுடைய தந்தை தஹஜ்ஜத் தொழுவதற்காக வேண்டி எழுப்பினார்கள். அப்போ அவர்கள் எழுந்த பொழுது அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமா கேட்டாங்களாம், பாப்பா நம்மெல்லாம் தொழுக போறோம், அங்கே அவங்கெல்லாம் தொழுகாம தூங்குறாங்களே எல்லாருமே என்று அவர்கள் கேட்டாங்களாம். இங்க பாருமா, நீ தொழுவதை விட, நீ தொழுதுவிட்டு அவர்களை குறைவாக மதிப்பிட்டு நாம் தொழுகிறோம் அவர்கள் தொழுகவில்லை என்று நீ மட்டமாக பார்த்து பிறர்களை குறைத்து பார்ப்பதை விட நீ தொழுகாமல் உறங்குவது மேலானது என்பதாக அவர்கள் சொன்னார்கள் என்பதாக நமக்கு சேஷநாயகம் சொல்லி காமிச்சாங்க. அப்ப அன்பானவர்களே, அப்ப நாம் நல்ல அமல்கள் செய்துவிட்டு பிறர்களை நாம் மட்டமாக பார்த்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்விற்கு மிகவும் கோபத்தை உண்டு பண்ணக்கூடியதாக ஆகிவிடுகிறது. அதையடுத்து வாழ்நாளில் பிறரை மட்டமாக பார்க்கவில்லை, பிறரை பற்றி புறம் பேசியதே கிடையாது ஹஸரத் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதைத் தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம், எல்லா முஸ்லிமுக்கும் எல்லா முஸ்லிமும் கண்ணியப்படுத்த வேண்டியவர்கள், அனைவர்களும் தடுக்கப்பட்டவர்கள், ஹராமானவர்கள். ஒன்று தமுகு, அவர்களுடைய ரத்தம், ஒரு முஸ்லிமான நபருடைய ரத்தத்தை ஓட்டுவது ஹராம். அந்த முஸ்லிமான ரத்தத்தை, முஸ்லிமான நபருடைய உயிரை பாதுகாப்பது நம்மீது கடமையாக இருக்கிறது. அதே போன்று மாலுகு, அவர்களுடைய பொருள்களும் பாதுகாக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. வஇருமுகு, அவர்களுடைய கண்ணியமும் காக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இவைகளை எல்லாம் மார்க்கம் நமக்கு அதை காப்பது, கண்ணியத்தை காப்பது நம் மீது கடமையாக அல்லாஹ்வும் ரசூலும் ஆக்கி இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸிலே கூறினார்கள். ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்போ ஒரு நபருக்குமா இது விளக்கம், பெருமானார் எப்போ ஒரு அடியான் பிறரை மட்டமாக பார்ப்பான், அவருடைய உள்ளத்திலே பெருமை இருக்கிறது என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா என்னாகும், பிறர்களை மட்டமாக பார்க்கக்கூடிய குணம் வந்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிபர், ஒரு அணு அளவு பெருமை யாருடைய உள்ளத்திலே இருக்கிறதோ அந்த அடியான் சுவனத்தில் நுழையவே மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னர் ரஜுல யுஹிப்பு அன் யகூன ஸௌபுஹு ஹுஸ்னா வ நஅலுஹு ஹுஸ்னா, யா ரசூலல்லாஹ், ஒரு அடியான் தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், தங்களுடைய பாதணி செப்பல் அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், இதுவும் பெருமையில் கட்டுப்படுமா என்று அந்த நபர் கேட்டாங்க.
அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். அழகான ஆடை உடுத்துவது தவறல்ல, பிறர்களை மட்டமாக பார்ப்பதுதான் பெருமை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல் கிபுர், பெருமை என்றால் என்ன தெரியுமா? பத்ருல் ஹக்கி, ஹக்கை மறைப்பது. ஒன்று ஹக்கை எடுத்து சொல்லாமல் மறைப்பது, இன்னொன்று தன்னில் ஹக்கை பார்க்காமல் ஹக்கை மறைத்து விடுவது. வகம்துன் நாசி, மக்களை மட்டமாக குறைவாக மதிப்பிடுவதுதான் பெருமை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அன்பானவர்களே, இந்த மட்டமாக பார்ப்பது என்ன விளைவை நமக்கு ஏற்படுத்தும் தெரியுமா? மட்டமாக பார்ப்பதும் நமக்கு மார்க்கம் தடுத்த ஒன்று. எப்பொழுது ஒரு அடியான் மட்டமாக பார்ப்பான், உள்ளத்திலே கிபுர், பெருமை இருக்குமேயானால் அவனுடைய பார்வையில் பிறர்களை மட்டமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்ப இந்த இரண்டு விஷயங்களுமே மனிதனை அழிவில் ஆழ்த்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் சிலர்களை மட்டமாக பார்ப்போம், குறைவாக பார்ப்போம், குறைவாக மதிப்பிடுவோம். ஆனால் அவர்களுடைய அந்தஸ்துமோ அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்ததாக இருக்கும். நம்ம வெளிரங்கத்தை பார்த்து நாம் மதிப்பிடுவோம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் சங்கை என்பது இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் யார் இரையச்சம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் சங்கையானவர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நமக்கு ஷேகுமாருடைய தொடர்பு கொடுத்தான். ஷேகுமாருடைய தொடர்பு அவர்கள் நமக்கு எப்படி நமக்கு காட்டி கொடுத்து விட்டார்கள்? அல்லாஹி மௌஜூது பாக்கி சோபாதம், அல்லாஹுதான் அனைத்து வஸ்துவிலும் மௌஜூதாக இருக்கிறான் என்று நமக்கு ஷேகுமார்கள் அவர்கள் நமக்கு இறை ஞானத்தை போதித்ததனுடைய பலாபலன் யாரையுமே மட்டமாக பார்க்க முடியாது. சாதாரண எறும்பையும் நாம் உயர்விலும் உயர்வாகத்தான் பார்ப்போம். ஏன்? அந்த எறும்பிலும் காட்சி அளிப்பவன் யாரும் இல்லை, இல்லல்லா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒவ்வொரு வஸ்துவிலும் அவனை பார்த்து வாழ்வதற்கும் அனைவர்களையும் மதித்து வாழ்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அருள் புரிவானாக. இதெல்லாம் நமது இம்மை மறுமையை வீணடித்து விடுமோ, பாழ்படுத்தி விடுமோ, அத்தகைய தீய குணங்களை விட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.